தமிழ் திரைப்பட நடிகர் வாகை சந்திரசேகர் அவர்களுக்கு சங்கீத நாடக அகாடமியின் யுவ புரஸ்கார் விருது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தம்ப்நெயில் இல்லை ஃபோட்டோஸ் ஒரு செய்திகளை நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. ஆனால் அந்த யுவ புரஸ்கார் விருது அப்படிங்கிறது ஒரு தவறான சொல். அவருக்கு கிடைச்சது என்ன விருது? இந்த சங்கீத நாடக அகாடமி விருதுங்கிறது எந்த அளவுக்கு பிரபலமானது, அது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது, பத்ம விருதுகளுக்கு நிகராக இதை ஏன் ஒப்பிடுறாங்க, இதை பற்றியெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நடிகர் வாகை சந்திரசேகர் அவர்கள், இவரை பற்றி உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியல, இப்போ புதுசாக யாராவது பார்க்குறீங்க, இன்றைய தலைமுறையில் யாராவது இருக்கீங்க அப்படின்னா, அவர் இந்த லாஸ்ட்டாக வந்த சிம்பு அவர்கள் நடித்த மாநாடு படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரிப்பீட்டடாக ஒரு லூப் சீனில் கண்டினியூஸாக வந்துகிட்டு இருப்பார். அவருக்கு தான் இப்போ சமீபத்தில் சங்கீத நாடக அகாடமியின் புரஸ்கர் விருது அறிவிக்கப்பட்டிருக்கு. இப்போ அதில் ஏன் இந்த குழப்பம், ஏன் பல பேர் இதை யுவ புரஸ்கர் விருதுன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒவ்வொன்றா தெரியும். ஏன்னா இந்த சங்கீத நாடக அகாடமியில் மொத்தம் 3 கேட்டகரியில் விருதுகள் கொடுக்கப்படுது. ஒன்று சங்கீத நாடக அகாடமியின் புரஸ்கர் விருது, அதாவது வாகை சந்திரசேகர் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. ஆனால் இந்த படிநிலைன்னு பார்த்தீங்கன்னா இதில் சங்கீத புரஸ்கர் அவார்டுக்கு மேலே ஒரு விருது ஒன்று இருக்கு, சங்கீத அகாடமி ரத்னா விருது, அதாவது ஃபெல்லோஷிப் அவார்டு அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. இதுதான் கேட்டகரி வைஸ்ல ஃபர்ஸ்ட். ரெண்டாவது தான் புரஸ்கர், மூணாவதா தான் யுவ புரஸ்கர் அப்படிம்பாங்க. அந்த யுவ புரஸ்கர்ல ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, அது 40 வயசுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு தான் அந்த விருதுகள் கொடுக்கப்படும். ஸோ ஆப்வியஸா இதுல இருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஏன் வாகை சந்திரசேகர் அவர்களுக்கு அந்த யுவ புரஸ்கர் அப்படிங்கிற விருது பொருதாது அப்படின்ட்டு. சரி, இப்போ இந்த விருது ஏன் பத்ம விருதுகளுக்கு நிகராக ஒப்பிட்டு பேசுறாங்க? அதுக்கு நம்ம இந்த விருது எங்க இருந்து ஆரம்பிச்சாங்க, எப்படி கொடுக்கப்படுறாங்க, இதுக்கு யார் கட்டுப்பாட்டு கீழே இதெல்லாம் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டோம்னா இது இன்னும் நமக்கு தெளிவாக இருக்கும். சங்கீத நாடக அகாடமியின் விருதுங்கிறது 1952ஆம் ஆண்டிலிருந்து ஆரம்பிக்கப்பட்டு கொடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. இது இந்திய அரசோட கலாச்சாரத்துறை அமைச்சகத்துக்கு கீழே இந்த சங்கீத நாடக அகாடமி விருதுங்கிறது கிட்டத்தட்ட 70 ஆண்டுகள் பாரம்பரியம் கொண்டது. இந்திய கலை உலகில மிக உயரிய விருதா இது கருதப்படுது. இந்த சங்கீத நாடக அகாடமி அமைப்பின் மூலமா இசை, நடனம், நாடகம், நாட்டுப்புற கலைகள், பழங்குடியின கலைகள்னு சொல்லி இந்த மாதிரியான பல்வேறு கலைகள் சார்ந்த கலைஞர்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கும் வகையில இந்த அமைப்பின் கீழே விருதுகள் வழங்கப்பட்டுக்கிட்டு வருது. இப்போ நீங்க கேட்கலாம், அப்ப ஏற்கனவே தேசிய விருதுன்னு சொல்லி ஒரு இந்திய அரசின் சார்பில் வழங்கப்படுது இல்லை, அது என்னன்னு நீங்க கேட்கலாம். அது சினிமா துறைக்குன்ட்டு பல்வேறு டிபார்ட்மெண்ட்டுகளுக்கு கொடுக்கப்படுற விருது தான் அந்த தேசிய விருது அப்படிங்கிறது. பட் இது சினிமாவை தாண்டி நிறைய கலைகள் இருக்குல்ல, அதுலயும் பல கலைஞர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு உரிய அங்கீகாரம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கலைத்துறையின் சார்பில் அதுவும் இந்திய அரசின் கீழே கொடுக்கப்படக்கூடிய விருது தான். அந்த வகையில தான் வாகை சந்திரசேகர் அவர்களுக்கு இது 2வது தேசிய விருது அப்படின்னு கூட பல பத்திரிகைகளில் எழுதப்பட்டுக்கிட்டு இருக்கு. இந்த சங்கீத நாடக அகாடமி அப்படிங்கிறது இந்தியாவின் கலைகளுக்கான ஒரு மிக உயரிய அமைப்பாக கருதப்படுது. இந்த வருஷம் இந்த சங்கீத நாடக அகாடமி விருது கிட்டத்தட்ட 108 பேருக்கும், சங்கீத நாடக அகாடமியின் யுவ புரஸ்கர் விருதுங்கிறது 106 பேருக்கும், கிட்டத்தட்ட 2024-25 இந்த 2 ஆண்டுகளுக்கும் சேர்த்து விட்ட பட்டியலில் 108, 106ன்னு சொல்லி 2 பிரிவுகளாக கிட்டத்தட்ட மொத்தம் 213 பேருக்கு இந்த விருதுகள் அறிவிக்கப்பட்டிருக்கு. இப்ப நான் முன்ன சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, 1952 முதல் இந்த சங்கீத நாடக அகாடமியின் புரஸ்கர் விருதுன்னு கொடுக்குறாங்கன்ட்டு. பட் 1954 இருந்து தான் அந்த சங்கீத நாடக அகாடமியின் ரத்னா விருதுங்கிறது ஒரே சமயத்துல உயிருடன் இருக்கக்கூடிய 40 நபர்கள் கிட்ட மட்டும்தான் அந்த விருது இருக்க முடியும். இதுதான் அந்த விருது கொடுப்பதற்காக நிர்ணயிக்கப்பட்ட விதிகள்ல ஒண்ணா இருக்கு. ஆனா ஆரம்ப காலகட்டத்துல இது 40 இல்லை, ஆரம்ப காலகட்டத்தில் இது வெறும் 30ஆக தான் இருந்துச்சு. அதாவது ஆரம்பிக்கப்பட்ட 1954ஆம் காலகட்டம்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த டைம்ல வெறும் 30 பேருக்கு மட்டும்தான் அந்த விதிகளில் எழுதப்பட்டிருந்துச்சு. அந்த வகையில் கிட்டத்தட்ட 55 ஆண்டுகளுக்கு 30 பேருக்கு தான் இந்த விருதுகள் கொடுக்கப்பட்டது. நீங்க நினைச்சு இப்போ இதை கேட்ட உடனே உங்களுக்கு ஒரு குழப்பம் வரலாம், அது என்ன ஒரே நேரத்தில் 40 பேருக்கு உயிரோடு இருக்கும்போது தான் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு ஒரு குழப்பம் இருக்கும். அது என்ன விஷயம் அப்படின்னா, இப்போ இந்த விருது ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த 54ஆவது ஆண்டு ஒரு 30 பேருக்கு இல்லை ஒரு 15-20 பேருக்குன்னு தேர்ந்தெடுத்து கொடுத்துட்டாங்க 54வது வருஷம். அதுக்கப்புறம் அடுத்த ஆண்டு இன்னொரு 10 பேருக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ அடுத்த ஆண்டு ஒரு 57வது ஆண்டுன்னு வச்சுக்கோங்க, அந்த ஆண்டுல ஒரு இன்னொரு 10 பேருக்கு, மொத்தம் 20, 10, 10 ஒரு 40 பேருக்கு கொடுத்துட்டாங்க இல்லையா. இப்போ அடுத்தது 58வது ஆண்டுக்கும் இந்த விருது அறிவிக்கணும். ஆனா கொடுத்த 40 பேருமே உயிரோடு தான் இருக்காங்க அப்படின்னா அந்த 58வது ஆண்டு இவங்களால வேற யாருக்கும் விருது கொடுக்க முடியாது. ஏற்கனவே விருது வச்சிருக்கிறவங்கள யாராவது மறைகிறாங்க, அதாவது யாராவது தவறுறாங்க, அந்த மாதிரியான சூழல் ஏற்பட்டால் மட்டும்தான் இந்த விருது இன்னொருத்தருக்கு கொடுக்க முடியும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த 3 வருஷத்துல சில பேருக்கு கொடுத்தவங்க ஒரு 6-7 பேர் இறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 6 வேகன்சிஸ் தான் இருக்கு. அப்போ அந்த 58வது ஆண்டோ இல்லை 59வது ஆண்டோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா,
அந்த 7 பேருக்கு மட்டும் தேர்ந்தெடுத்து பல்வேறு துறைகள்ல இருந்து அவங்களுக்கு இந்த ஃபெல்லோஷிப், அதாவது ரத்ன விருது, சங்கீத நாடக அகாடமியின் ரத்ன விருது அப்படிங்கிறத கொடுப்பாங்க. இது எந்த காலகட்டத்துக்கு அப்புறம் அது 40ஆ மாறுது அப்படின்னா 2003க்கு அப்புறமே கலைஞர்கள் ரொம்ப அதிகமாயிட்டாங்க, இந்த விருதுங்கிறது போதிய கலைஞர்களுக்கு போய் சேர்றதில்ல அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சுகள் உருவாகுது. அதனால 2003ஆம் ஆண்டுல இந்த சங்கீத நாடக அகாடமியோட பொதுக்குழு ஒன்று கூட்டப்படுது. அந்த கூட்டத்துல இந்த விருதுகளோட எண்ணிக்கையை உயர்த்தி தரலாம் அப்படின்னு ஒரு பேச்சு அந்த பொதுக்குழுல விவாதத்துக்கு முன்வைக்கப்படுது, ஒரு கோரிக்கையாகவுமே பரிந்துரைக்கப்படுது. ஏன்னா நடனம், இசை, நாடகம், அது போக நாட்டுப்புற கலைஞர்கள், இந்த 4 துறையிலையும் சேர்த்து, அதுவும் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த இந்திய அளவில் வெறும் 30 அப்படிங்கிறது ரொம்ப குறைந்த எண்ணிக்கையாக இருக்குது அப்படிங்கிறத பதிவு பண்ணுறாங்க. அது கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 4-5 வருடங்கள்லாம் கழிச்சு 2009ஆம் ஆண்டு இந்த கோரிக்கை நிறைவேற்றப்படுது, அதாவது இந்த பரிந்துரை ஏற்கப்படுது. அதுக்கப்புறம் 2010ஆம் ஆண்டுலேருந்து இந்த ரத்ன விருது அப்படிங்கிறது 40 பேருக்குன்னு உயர்த்துறாங்க. அப்பயும் அந்த உயர்த்தின 10ஐயும் உடனே அடுத்த வருஷம் 2011-12 மொத்தமாக கொடுத்துடலாம் அப்படின்னு கொடுக்கல. என்ன பண்ணுறாங்கன்னா அந்த 10ஐயுமே வருஷத்துக்கு 2 இன்க்ரீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி 2011 2, 12 2 அந்த மாதிரி ஸ்பிளிட் அப் பண்ணி கிட்டத்தட்ட 40 பேருக்குன்னு சொல்லி அறிவிக்கிறாங்க. அந்த வகையில் இந்த வருஷம் அந்த சங்கீத நாடக அகாடமியின் ரத்னா விருதுங்கிறது ஒரு 7 பேருக்கு அறிவிச்சிருக்காங்க. அதுல தமிழ்நாட்டை சேர்ந்த பரதநாட்டிய கலைஞர் சுதர்ணி ரகுபதி அப்படிங்கிறவனுக்கும் இந்த விருது கிடைச்சிருக்கு. இப்ப நீங்க இன்னொரு விஷயம் கேட்கலாம், இப்போ இந்த ரத்ன விருதுக்கும் புரஸ்கர் விருதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறது. இந்த புரஸ்கர் விருது அப்படிங்கிறது ஒரு அங்கீகாரம், பட் இந்த ரத்ன விருது அப்படிங்கிறது கௌரவம். அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லி வச்சுக்கோங்களேன், இந்த புரஸ்கர் விருதுங்கிறது எத்தனை பேருக்கு வேணா கொடுக்கலாம், அதுல லிமிடேஷன்ஸ் கிடையாது. பட் இந்த ரத்ன விருதுங்கிறது நான் முன்ன சொன்ன மாதிரி 30 இருந்துச்சு, இன்றைய தேதிக்கு இப்போ 40ஆ உயர்த்தப்பட்டிருக்கு. அதுலயும் ஏற்கனவே விருது வச்சிருக்கிறவர்கள்ட்ட பிரசன்ட்லி இருக்காங்கன்னா அந்த விருது இன்னொருத்தருக்கு பகிர்ந்தெல்லாம் கொடுக்க முடியாது. விருதுகள் அறிவிக்காம கூட இருக்கலாம், பட் இந்த வருஷம் கட்டாயமா அறிவிச்சே ஆகணும் அப்படிங்கிறதுலாம் எதுவும் இல்லை. இன்னும் சுருக்கமா கிளியரா சொல்லணும் அப்படின்னா இது தேசிய அளவுல ஒரு சாதனை விருது தான். ஆனால் அது கிட்டத்தட்ட ஒரு வாழ்நாள் சாதனையோடு சேர்த்து மிக உயரிய கௌரவமாகவும் அது கருதப்படுது. 1952 பிரசன்ட் வரைக்குமே கிட்டத்தட்ட இது வரைக்கும் 153 பேர் தான் இந்த ரத்ன விருது அப்படிங்கிறத பெற்றிருக்காங்கன்னா அதோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அடுத்ததாக இன்னொரு வரை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, யுவ புரஸ்கர் விருது அப்படிங்கிறது. அது எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது அப்படின்னா 2006ஆம் ஆண்டு முதல் தான் இந்த விருது கொடுக்கறதுக்கான அறிவிப்புகள் கொடுத்து வழங்கிக்கிட்டு இருக்காங்க. அந்த விருதோட முழு பெயர் என்ன அப்படின்னா உஸ்தாத் பிஸ்மில்லா கான் யுவ புரஸ்கர் விருது. அதாவது கலைத்துறையில் தங்களோட சிறந்த பங்களிப்பை தேசிய அளவில் வெளிப்படுத்தின இளைஞர்கள், அதாவது 40 வயதுக்குட்பட்டவர்களுக்கு மட்டுமே தான் இந்த விருதுன்றது வழங்கப்படும். எஸ்என்ஏ இளம் கலைஞர்களையும் ஊக்குவிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு 2006ஆம் ஆண்டு இப்படி ஒரு விருது வழங்கலான்னு முடிவெடுத்த போது இந்த விருதுக்கு இந்திய கலை உலகின் மிகப்பெரிய முன்னுதாரணங்களில் ஒருவரான உஸ்தாத் பிஸ்மில்லா கான் அவர்களோட பெயர் தான் இந்த விருதுக்கு பெயரை சூட்டி அந்த பெயரின் மூலியமாவே விருதுகள் வழங்கிக்கிட்டு இருக்காங்க. இவர் ரொம்ப புகழ்பெற்ற ஷெஷ்னாய் அப்படிங்கிற இசைக்கருவியின் மூலமாக உலக அளவில் புகழ் பெற்றவர். இன்னும் சொல்ல போனா நாம சுதந்திரம் பெற்றப்ப செங்கோட்டையில தேசிய கொடி ஏற்றினாங்க இல்லையா, அந்த தேசிய கொடி ஏற்றப்பட்ட நாள்லயே இந்த ஷெஷ்னாய் அப்படிங்கிற இசைக்கருவியை அந்த கொடியேற்றத்தின் போது வாசிச்சவர் தான் இந்த உஸ்தாத் பிஸ்மில்லா கான். 1916ஆம் ஆண்டு பிறந்து அந்த ஷெஷ்னாய் அப்படிங்கிற இசைக்கருவியின் மூலமாக மிக அளவில் பிரபலம் பெற்றவர். 2001ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருதும் இவருக்கு வழங்கப்பட்டிருக்கு. இந்த முறை வாகை சந்திரசேகரர் அவர்களுக்கு கூட நாடகத்துறையின் சார்பில், அதுவும் நடிப்பு பிரிவில் தான் இவருக்கு இந்த சங்கீத நாடக அகாடமியின் புரஸ்கர் விருதுங்கிறது வழங்கப்பட்டிருக்கு. அந்த வகையில் ரத்ன விருது தமிழ்நாட்டில் இதுக்கு முன்னாடி பெற்ற ஒரு மிகப்பெரிய கலைஞர் யார் அப்படின்னா பம்மல் சம்பந்த முதலியார். அவர் ரத்ன விருது, பட் சந்திரசேகர் அவர்களுக்கு புரஸ்கர் விருது தான். பட் ரத்ன விருதுங்கிறது நான் சொன்ன மாதிரி மிக உயரிய கருதுவோம், இது அங்கீகாரம். அப்படி அந்த கௌரவமா ஒரு ரத்ன விருது பெற்ற ஆண்டு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1959ஆம் ஆண்டு. அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு இந்த ரத்ன விருதுங்கிறது தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பட் கலைத்துறையில் இந்த நடனம், இசை அந்த மாதிரியான பிரிவுகளில் அந்த விருது வழங்கப்பட்டிருக்கு. ஆனால் நாடகத்தின் சார்பில் பெற்ற ஒரே கலைஞர் அந்த பம்மல் சம்பந்த முதலியார் அவர்கள் தான். அவர் நாடக உலகில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நபர். நாடகக்கலை வளர்ந்ததுல அவருக்கும் ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்கு. இன்னும் உங்களுக்கு சொல்ல போகணும் அப்படின்னா பம்மல் சம்பந்த முதலியார்னு சொல்லி கமலஹாசன் அவரோட படம் இருக்கு இல்லைங்களா, அந்த படமே இவருக்காக டெடிகேட் பண்ணப்பட்ட படம் தான் அந்த படம்னு அவரே பல பேட்டிகள்லையும் சொல்லியிருக்காரு. அடுத்து இந்த யுவ புரஸ்கர் விருதுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அதுல 2006ஆம் ஆண்டுக்கு அப்புறம் அதை அறிவிச்சதுல இருந்து 2011ஆம் ஆண்டு முருக பூபதி அப்படிங்கிறவர் தான் தமிழ்நாட்டை சேர்ந்து நாடக பிரிவில் முதல் முறையாக இந்த விருதை வாங்குறாரு. பட் இந்த முருக பூபதி அவர்களை பற்றி சொல்லணும் அப்படின்னாலே
அவரை பத்தி மட்டுமே ஒரு தனி வீடியோ பண்ணலாம். அவ்வளவு பாரம்பரியத்துக்கும் அவ்வளவு சாதனைகளுக்கும் சொந்தக்காரராக இருக்காரு. அவரை பத்தி உங்களுக்கு தகவல் தெரியணும், அதை பத்தி தனியாவே நான் ஒரு வீடியோ போடணும் அப்படின்னு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல வீடியோ வேணும் அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களோட ஆர்வத்தை புரிஞ்சுக்கிட்டு இதுவும் நீங்க பார்க்க விரும்புறீங்க அப்படிங்கிற எண்ணத்தை கொண்டு அதுக்காக ஒரு வீடியோ, தனி வீடியோ உங்களுக்காக நான் கண்டிப்பா போஸ்ட் பண்றேன். ஓகே, இப்போ இவ்வளவு நேரம் இந்த விருதுகள் பத்தி இதெல்லாம் பார்த்துட்டோம். பட் இந்த விருதுக்காக என்ன கொடுப்பாங்க அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ இப்போ இந்த 3 விருதுக்குமே காமனா ஒரு விஷயம் ஒன்று தருவாங்க. அது எப்படின்னா தாமிர பத்திரம் பிளஸ் அங்கவஸ்திரம். இந்த 2 ஐட்டமுமே வந்து 3 விருதுக்குமே கொடுப்பாங்க. பட் பரிசு தொகை மட்டும்தான் இந்த 3 விருதுக்குமே மாறும். அதாவது சங்கீத நாடக அகாடமியின் ரத்னா விருதுக்கு 3 லட்சம் ரூபாய் பரிசு தொகை, அதே சங்கீத நாடக அகாடமியின் புரஸ்கர் விருதுக்கு 1 லட்சம் ரூபாய் பரிசு தொகை, இதே யுவ புரஸ்கர் விருதுக்கு 25,000 ரூபாய் பரிசு தொகை. இப்ப ஃபைனலா வாகை சந்திரசேகரர் அவர்களுக்கு எப்படி இது 2வது நேஷனல் அவார்டு அப்படின்னு நீங்க கேட்கறது புரியுது. அதை பார்க்கறதுக்கு முன்னாடி வாகை சந்திரசேகர் அவர்களை பத்தி ஒரு ஷார்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் ஒன்று பார்த்துடலாம். 1980ஆம் ஆண்டு இயக்குனர் எம்எம் பாரதி ராஜா அவர்களால திரைத்துறையில அறிமுகமானவர். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட இன்று வரைக்கும் 300க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள்ல நடிச்சிருக்காரு. கடந்த 5 ஆண்டுகள் 2016 to 21 வேளச்சேரி தொகுதியோட சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்திருக்கார். கடந்த 5 ஆண்டு தமிழ்நாடு இயலிசை நாடக மன்றத்தின் தலைவராகவும் பணியாற்றியிருக்காரு. ஸோ இப்படி கலைத்துறையில தொடர்ந்து செயல்பட்டு வந்திருக்காரு. 1991ஆம் ஆண்டுகள் அந்த காலகட்டத்திலேயே தமிழக அரசின் மிக உயரிய விருதான கலைமாமணி விருது வென்றிருக்காரு. அதுக்கு அடுத்த கட்டமா 2003ஆம் ஆண்டு நண்பா நண்பா அப்படிங்கிற திரைப்படத்துக்காக சிறந்த குணச்சித்திர நடிகருக்கான தேசிய விருது வாங்கியிருக்காரு. ஸோ இது முதல் தேசிய விருது. இப்போ இந்த சங்கீத நாடக அகாடமி கொடுக்கக்கூடிய இந்த விருதும் தேசிய விருது மற்றும் பத்ம விருதுகளுக்கு நிகராக தான் ஒப்பிட்டு பார்க்கப்படுது. அந்த வகையில தான் இப்போ 2026ஆம் ஆண்டு, அதாவது 2025ஆம் ஆண்டுக்காக அறிவிக்கப்பட்ட பட்டியலில் இவருக்கு இந்த விருது கிடைச்சிருக்கிறதுனால இந்த சங்கீத நாடக அகாடமியின் விருதையும் சேர்த்து வாகை சந்திரசேகர் அவர்களுக்கு இது 2வது தேசிய விருது அப்படின்னு குறிப்பிடப்படுது. இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேருக்கு வந்து அது என்ன வாகை சந்திரசேகர்ன்ற ஒரு கேள்வி வரலாம். ஏன்னா எனக்கு அந்த கேள்வி எழுந்துச்சு. அதுக்கான விடை என்ன அப்படின்னா, ஆரம்ப காலகட்டத்தில் இவர் சந்திரசேகரர் அப்படிங்கிற பெயர்ல தான் நடிச்சிட்டு வந்துட்டு இருந்தார். இவர் அடிப்படையில் ஒரு நாடக கலைஞர் அப்படிங்கிறதுனால நிறைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களோட நாடகத்திலையும் இவர் நிறைய நடிச்சிருக்காரு. அப்போ நாடகத்துறையில நிறைய சந்திரசேகரர் இருந்ததுனால இவருக்கு ஒரு தனிப்பட்ட அடையாளம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் இவரோட சொந்த ஊரான வாகைக்குளம் அப்படிங்கிற பெயர்ல இருந்து வாகை அப்படிங்கறதை எடுத்து இவர் பெயருக்கு முன்னாடி வச்சு வாகை சந்திரசேகரன் அழைச்சு இவருக்கு வாகை சந்திரசேகரன் பெயர் சூட்டப்பட்டிருக்கு. இந்த வகையில தான் கலைஞர் அவர்கள் நிறைய பேருக்கு பெயர் கொடுத்திருக்காரு. அப்படி அவர் பெயர் கூட்டத்துல ரொம்ப முக்கியமான பெயர் இசைஞானி இளையராஜா. அந்த இசைஞானி அப்படிங்கிறதே கலைஞர் அவர்கள் கொடுத்த பட்டம் தான். ஸோ இவ்வளவு நேரம் இந்த சங்கீத நாடக அகாடமியோட விருதுகள், அது என்னென்ன பிரிவுகள், அதில் என்னென்ன பரிசு தொகைகள் அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயிலாக பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இந்த மாதிரி வேற என்னென்ன டாபிக்லாம் உங்களுக்கு வேணும், இல்லை இந்த டாப்பிக்கை பற்றி நான் ஏதாவது கிளியராக பேசணும், நீங்கள் இந்த டாபிக் எடுத்து பேசுங்க அப்படின்னு நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்க போடுற கமெண்ட்டுக்கு நிச்சயமா அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ற வகையில அடுத்தடுத்த வீடியோ நீங்க கேட்கறதுக்கான பதிவுகள் உங்களை வந்து சேரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த தகவல் தெரியப்படுத்தணும்னா அவங்களுக்கு ஒரு ஷேர் பண்ணிருங்க. அடுத்த வீடியோல வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென், தமிழ்ச்செல்வன் சாட்வே. தேங்க்யூ.